வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து பேசுகிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க யார், என்ன, ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க மூலமாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்னடா இது சந்தேகத்தை கேளுங்க வைங்க அப்படின்லாம் சொல்கிறோம், பட் ஆனால் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்லைன்னு நினைப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. அதை அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க. வணக்கம் மேம். மேம் உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் டாக்டர் கார்த்திகா, ஐடென்ட் டென்டல் கிளினிக் ஸ்ரீபுரம்ல வச்சிருக்கேன். ஓகே. ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகுது. 7 years ஆஃப் டென்டல் பிராக்டிஸ்ல இருக்கேன். 5 years கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 2 years திருநெல்வேலியில பிராக்டிஸ் பண்ணேன். 5 yearsனா அப்போ உங்களுக்கு வந்து நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர்? ஆமா, நேட்டிவ் கோயம்புத்தூர். ஸோ பிறந்த ஊரை விட புகுந்த ஊருக்கு வந்து நிறைய சேவைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட ஒரு பெண் வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. நீங்க சின்ன வயசுல இருந்து டென்டிஸ்ட் ஆகணும்னு தான் நீங்க வந்து முடிவு பண்ணியிருந்தீங்களா மேம்? ஆமா, நான் +1 படிக்கும் போதே எனக்கு டென்டிஸ்ட்ரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்பயே மைண்ட்ல டென்டல் தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி டென்டிஸ்ட்ரி படிச்சுட்டேன். ஓகே மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அந்த காலத்தில் வந்து பெண் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷன்லேருந்து இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு துறைகளில் சாதிச்சுட்டு வர இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி அந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெண்ணாக இருந்து அந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல வளர்ச்சி தான். கண்டிப்பாக லேடிஸும் போது எஜுகேஷன் கண்டிப்பாக மஸ்ட். எஜுகேஷன் இருந்தால் தான் அந்த பேசிக்காக நம்மளுக்குரிய அந்த எல்லாமே எந்த ஒரு பேங்க் போனாலும் எங்க போனாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எஜுகேஷன் மூலமா தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ லைஃப்ல நம்ம ரன் பண்றதுக்கு ஒரு எஜுகேஷன் ஒரு பேஸா இருக்கு. இன்னும் இதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்க மனசுல, ஆழ் மனசுல நம்ம நிறைய பேருக்கு ஒவ்வொரு சில குறைகள் இருக்கும். அதாவது இந்த சமுதாயத்துல நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கோம். இது சரியானா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு ஆதங்கம். மெயினா பாத்தீங்கன்னா திருநெல்வேலின்னு சொல்லும் போது லேடி தானே அப்படின்னு ஒரு கார் டிரைவ் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்கூட்டர் டிரைவ் பண்ணாலும் சரி, லேடி தானே ஒழுங்கா ஓட்ட மாட்டாங்க, ஒழுங்கா இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஏளனமா தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் மாறணும். மாற்றி லேடிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரணும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஓகே, ரைட். ஏன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இங்கே வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் வித்தியாசங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம நெல்லையில் இருக்கிற நிறைய பேர் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள மாற்றங்கள் அண்ட் தென் சமுதாயத்து மாற்றங்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னுமே நிறைய விஷயங்கள் மாறுனா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம லைவ் நிகழ்ச்சியை பார்ப்போம். எங்க அண்ணனுக்கு வந்து ஒரு பல்லு வந்து ஃபுல்லாவே சின்ன வயசுலேருந்து அந்த அண்ணனுக்கு பல்லு இல்லை. அந்த பல்லு வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு இப்போதைக்கு வந்து இந்த இப்போதைக்கு டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பல்லு வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து எப்பயுமே பெர்மனெண்ட்டாக ஏதாவது வச்சுருக்கு, ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? பெர்மனெண்ட்டாக வைக்கலாம். பெர்மனெண்ட்லேயே நம்மகிட்ட ரெண்டு டைப்பாக வைக்கலாம். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இம்ப்ளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இயற்கையாக இருக்க பல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்க்ரூ மாதிரி உள்ளே வச்சுட்டு மேலே பல் வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக எல்லாமே நீங்கள் சூ பண்ணி இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நேராக வந்திருக்கிறீங்க. உங்களோட சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம ஸ்ரீபுரத்தில் இருக்க ஐடென்ட் டென்டல் கிளினிக்கு போங்க. மேம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ சார். இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக தான் இந்த லைவ் மூலமாக மேம் வந்து நம்மளோட நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இன்னும் என்ன சந்தேகம் இருக்குது, இன்னும் நம்மளை மாதிரியே வேறு யாராவது சந்தேகம் கேட்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐடென்ட் டென்டல் கிளினிக்கின் லைவ் சாய்ஸ் நிகழ்ச்சி. இதில் வந்து லைவாகவே நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கேட்கலாம். சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கேட்டு தீர்வை காணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா மேம், இதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசின நேயர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பல் சம்பந்தமாக விஷயங்கள் கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து இம்ப்ளான்ட் பண்ணலுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுனா என்னது? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலர் வர்றாரு, அவர்கிட்ட பேசிட்டு இதோட டீட்டெயில் கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க ரமேஷ்? ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை மேம்கிட்ட கேளுங்க. மேம், அடிக்கடி பல்லுல இருந்து டீத்ல இருந்து பிளட் லீக் ஆகுது. அது இப்போ பிரஷ் பண்ணும்போது வருதுங்களா, ஜென்ரலாவே வருதுங்களா? இல்ல, பிரஷ் பண்ணும்போது சரி. ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த
காரை படியுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் அழுக்கு படிஞ்சு அது என்னன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கம்குள்ளே போய் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி கொடுத்து கம்ஸ் எல்லாம் வீக் ஆகி அதனால தான் அந்த ப்ளீடிங் வரும். ஸோ எல்லாருமே 6 months ஒன்ஸ் வந்து ஒரு செக்கப் மாதிரி வந்து டெபாசிட்ஸ் இருந்தால் அந்த காரெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணாலே போதும், நல்லா மெயின்டைன் பண்ணலாம் அவங்க வாயை. புரிஞ்சுதா ரமேஷ்? ரொம்ப நன்றி உங்களோட கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அந்த இரத்த கசிவு வராமல் நீங்கள் வந்து உங்களோட பற்களை பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி மேம். சொல்லுங்கள் மேம், அதான் அந்த இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது என்னது? ஏன்னா பாமர மக்களுக்கு வந்து இம்ப்ளான்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கிலீஷில் சொல்லும்போது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி சொன்னால் அவங்களுக்கு வந்து புரியும்? ஆக்சுவலாக இம்ப்ளான்ட்னா என்னன்னா ஜென்ரலாக ஃபிக்ஸ்டாக பல்லு கட்டும் போது பக்கத்தில் 2 பல்லு சின்னது பண்ணி கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பக்கத்து பல்லும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஸோ அது பண்ணாமல் இம்ப்ளான்ட்ன்றது அந்த எந்த இடத்துல பல் இல்லையோ அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சுட்டு சின்னதாக தான், அது ஒன்றும் பெரிய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். சின்னதாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சுட்டு ஒரு அளவு எடுத்துட்டு அது மேலே ஒரு பல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா அந்த ஸ்க்ரூ வந்து உங்க போனை வந்து பிடிச்சுக்கும். போன் வந்து அந்த ஸ்க்ரூவை பிடிச்சுக்கும். ஆமா, ஜால இருக்க போன் வந்து அதை பிடிச்சுக்கும். எப்படி உங்க பல்லோட வேற ஆக்ட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ ஆக்ட் பண்ணும். சோ நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து நல்லா உங்க நேச்சுரல் டீத் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல டிஃபரன்ஸ் தெரியாதா? ஆமா, டிஃபரன்ஸ் எதுவும் தெரியாது. ஓகே மேம். பாத்தீங்கன்னா குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படியாவது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரிதான். ஒரு நேர் வர்றாரு, அவர்கிட்ட பேசிடுவோம். ஹலோ டாக்டர் இருக்காங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. மேடம்கிட்ட பேசுங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். இருக்காங்க சார். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பற்கள்ல என்ன விதமான தொந்தரவுகள் இருக்குன்னு. சைடுல வலிக்குதுங்களா? என்ன ஏஜ் ஆகுதுங்க? என்ன ஏஜ் ஆகுது? 18 வயசு ஆகுதா? ஓகே. லாஸ்ட் டூத்துங்களா? கடைசி பல்லா? ஹலோ சொல்லுங்க. கடைசி பல்ல பெயின் இருக்காமா? கடைசி பல்ல பெயின், அதாவது இந்த கடா பல்லுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இடத்துல பெயின் இருக்குதா, வலி இருக்குதாமா? என்னமா? அதுதான் அவங்க அந்த சைட தான் சொல்றாங்க. சம்டைம்ஸ் அந்த ஞான பல்லுன்னு சொல்லுவாங்கல்ல அது வளருமா இருக்கும், இந்த ஏஜ்ல வரும். என்னங்க? ஆமா, டாக்டர் தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே மேம். ஓகே உங்களோட நிலையத்துக்கு நேரடியாகவே டாக்டர் கார்த்திகா வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா நமக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ உங்களோட பல் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட சந்தேகங்களை நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா ஒருத்தில் லைவ் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கிடுங்க. மேம் இப்போ சொல்லுங்கள், அதாவது அந்த பையன் கேட்டான் கடா பல்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஞான பல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த ஞான பல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வருமா? அதாவது ஒரு 17ல இருந்து அந்த ஸ்டார்ட் ஆகும் அந்த எரப்ஷன். அது வந்து ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்க பட்சத்துல அது பாதி போன்குள்ளேயே இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா பாதி போன் பாதி வெளியே இருக்கும். ஸோ அந்த கம் வந்து மேலே கவர் ஆகி அதுக்குள்ள ஃபுட் எல்லாம் போய் அடைஞ்சு அதுல பெயின் வர ஆரம்பிக்கும். அந்த எரப்ஷன் அப்ப பெயின் இருக்கும், வெளியே வர முடியாததால அதனால சிவியர் பெயின் இருக்கும். ஸோ அந்த பட்சத்துல அந்த பல்லுனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ நீங்க அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பல் வந்து இந்த வயசுல தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இத்தனை வருஷம் வரைக்கும் தான் வளரும், இந்த வயசு வரைக்கும் தான் வளரும் அப்படின்னு எதுவும் இருக்கா? அதான் பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ்ல அந்த கடவாப்பல்லுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்துரும். 12 இயர்ஸ்ல எல்லா பெர்மனன்ட் டீத்தும் வந்துரும், நம்ம லைஃப் லாங் வர. ஒரு காலர் வர்றாங்க. ஹலோ மேம், நான் டவுன்ல இருந்து பேசுறேன் மேம். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சுஜாதா மேம். ஓகே, நீங்க டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகத்தை கேளுங்க.
மேம் என் பையன் வந்து ஒரு 8 வயசு ஆகுது பையனுக்கு. ஓகே. ஒரு சைடு வந்து இடது பக்கம் பாத்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு பல் வந்து ஃபுல்லா அரைச்சிட்டு மேம். ஓ சரி சரி. அது பல்லு எடுக்கணுமா இல்ல மேலே வந்து ஃபுல்லா கவர் பண்ணலாம் மேம் பல்ல? 8 வயசுங்கும் போது அந்த பல்லு வந்து 12 இயர்ஸ்ல தாமா விழுகும் உங்க பையனுக்கு. ஸோ அது வரைக்கும் அந்த பல்ல காப்பாத்திக்கிறது நல்லது. எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணி வேர் சிகிச்சை மாதிரி பண்ணி காப்பாத்திக்கலாம் நீங்க. குழந்தைங்களுக்குன்னு தனியா வேர் சிகிச்சை உண்டு. அது மாதிரி பண்ணி ஒரு 12 வயசு வரைக்கும் அந்த பல்லு, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால அவங்களோட நியூட்ரிஷன்ல எல்லாம் கம்மியாயிடும். ஸோ அதனால பல்லு ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. ஸோ 12 இயர்ஸ் வரைக்கும் அது வர்ற மாதிரி நம்ம பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பல்லு விழுந்து உங்களுக்கு பெர்மனன்ட் பல் வந்துடும். இப்போ அந்த பல்லு எடுத்துதான் இது பண்ணணுமா? எடுக்க வேண்டாம், வேர் சிகிச்சை மாதிரி பண்ணிக்கலாம். வேர் சிகிச்சைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரூட்லலாம் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி பண்ணி நீங்க அதை சேவ் பண்ணிக்கலாம், அந்த பல்ல சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்றது தான் நல்லது. ஓகே மேம், கண்டிப்பா உங்க கிளினிக் விசிட் பண்றோம் மேம். தேங்க் யூ மேம், தேங்க் யூ ஸோ மச். அண்ட் மேடமோட கிளினிக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீபுரத்தில் இருக்குது ஐ டென்டல் கிளினிக் அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்போ போனாலும் அவங்க வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பக்காவாக எடுத்து கொடுத்துருவாங்க. அண்ட் தென் மேம், அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பல்வலி, அதாவது 12 வயசு வரைக்கும் அந்த பல் வளரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள காலர் பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆகிட்டு ஆனாலும் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி முடியுது, எப்படி சாத்தியமாகுது? ஆக்சுவலாக அந்த ஞான பல்லுன்றது உங்களுக்கு அந்த 17 இயர்ஸ்க்கு மேலே தான் வரும். அது வரைக்கும் வர்றது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற அந்த கடவா பல்லு, மற்ற எல்லா பல்லுமே முன்னாடி உள்ள பல்லு எல்லாமே 12 இயர்ஸ்க்குள்ள வந்துடும். அது ஃபுல்லாகவே வளர்ந்து முடிஞ்சிடும். அந்த கடவா பல் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரும், அது யூஸ் இல்லாத பல்லு தான். ஓகே ஓகே, காலர் பார்த்துருவோம். வணக்கம். என்னம்மா? பல் கட்டுறதுங்களா? எந்த பல்லுமே இல்லையா உங்களுக்கு? முன்னாடிங்களா? ஓகே, முன்னாடி பல்லுனா உங்களுக்கு ரூட் கனால் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கலாமா? ஆமாங்க. செட் பண்றதுக்கு நீங்க கிளினிக் வாங்க, நான் வேரி ஆகும், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்மகிட்ட. ஸோ கிளினிக் வந்தீங்கன்னா அது எவ்வளோன்றது நம்ம பார்த்துக்கலாம். சென்ட்ரல் தியேட்டர் இருக்குல்லம்மா ஸ்ரீபுரம்ல, அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பட்டேன் பிளைவுட்ஸ்னு ஒரு கடை இருக்கும், அது பக்கத்துல ஐடென்டன் கிளினிக் இருக்கும், அங்கதான் வரணும். இல்ல கட்டிக்கலாமா? நீங்க வாங்க, நம்ம பார்த்து கட்டிக்கலாம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறந்து கொஞ்சம் வளரும் போது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், அந்த பல் வரிசையை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது ஒரு தடவை விழுந்து முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக மாறிடுது, அந்த வரிசைகள் எல்லாமே மாறுபட்டுருது. அது எதுக்காக? ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அக்லி டக்லிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பல்லே அசிங்கமாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு, அதனால தான் அந்த ஸ்டேஜ். அது ஏன்னா இந்த சிங்கப்பல் சொல்கிறாங்கல்ல, அது முளைச்சு லைனுக்கு வரும்போது தான் அந்த பல் நீட்டாக அரேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும், ரொம்ப ஈவனாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் அது விழுந்து முளைக்கும் போது பார்த்தா ரொம்ப விகாரமாக ஆகிட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா பல்லு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த முன்பல் 2 மட்டும் அவ்வளவு பெருசா இருக்கும் சில குழந்தைகளுக்கு. வளர வளர உங்க ஃபேஸ் வந்து க்ரோ ஆகும்ல, சோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிரும். சில பேருக்கு தான் அந்த கிளிப் போடுற மாதிரி அந்த மாதிரி வரும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிளிப் போட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கிளிப் வந்து நீங்க சொல்றீங்களா மேம், கிளிப் வந்து எந்த வயசுல இருக்கிற குழந்தைங்க போடலாம், யார் போடக்கூடாது? கிளிப் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்ல வந்து எல்லா பெர்மனன்ட் டீத்தும் வந்துரும்னு சொன்னேன். ஆமா, அப்ப வந்து எல்லா பெர்மனன்ட் டீத் வந்த பிறகு நம்ம போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆனா குழந்தைங்க இருக்கும்போது போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே மேம், அடுத்த காலர் பார்ப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. அனிதா. எங்க இருந்து பேசுறீங்க மேம்? ஓகே ஓகே மேம், நீங்கள் டாக்டர்கிட்ட உங்களோட சந்தேகத்தை கேளுங்க.
ஓகேங்க. எனக்கு வந்து இந்த கடைசி பல்ல வந்து கொத்த பல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆஃப்னா அங்க வந்து பெயின் வந்துட்டே இருக்கு. ஓகே ஓகே, அது வந்து கடவா பல்லையாமா? ஆமா. ஓகே, நீங்க வந்து பெயின் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சொத்தை வந்து ரொம்ப டீப்பா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க ரூட் கெனால் பண்ணி அந்த டூத்தை காப்பாத்திக்கலாமா? வேர் சிகிச்சைன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே அனிதா, தேங்க்யூ நீங்கள் கால் பண்ணதுக்கு. அதாவது மேம் எல்லா விஷயத்துக்குமே பேசிக்கான சிகிச்சை பார்த்தீங்கன்னா அந்த வேறு சிகிச்சை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வேறு சிகிச்சை வந்து இப்போ சமீப காலமாக வந்திருக்கா, இல்லைன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த வேறு சிகிச்சைங்கிறது இருக்கா? ரொம்ப வருஷமா இருக்கு. நான் இப்பதான் மக்கள் கிட்ட வந்து விழிப்புணர்வு வந்திருக்கு, அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லாரும் பாத்தீங்கன்னா பல்லு எடுக்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. அதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்போ நம்ம கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வலிக்குன்னு சொன்னால் ஏதாவது ஒரு அப்போ மட்டும் அந்த ரெமெடி அந்த டைமிங்கில் ஏதாவது ஒன்று சரியாகிறதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து வாயில் வச்சிருவாங்க. அப்புறம் ஓகே ரைட் சரியாயிட்டும்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் எடுத்துக்கிடுவாங்க பல்வலிக்குன்னு, அவங்களே கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது கொஞ்சம் ஓடிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப தன்னை மிஞ்சின வலி வரும்போது டாக்டர்கிட்ட போய் உடனே அந்த பல்லை பிடுங்கிடுறாங்க. அப்படி இல்லாமல் இப்போ வந்து அந்த வேறு சிகிச்சை மூலமாக அதை வந்து பிடுங்காமல் காப்பாற்றப்பட்டுருது. ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கடவா பல்ல தான் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. அது யங் ஏஜ்லயே வருது இப்போ உள்ள இதுல. சோ அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடவா பல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. எதுவும் கடிக்கிறதுக்கு முடியாது, அழகுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல டொக்குள் இந்த மாதிரி கிளவி மாதிரி லுக்கு கொடுத்துரும் யங் ஏஜ்ல. சோ அதனால அது கண்டிப்பா ரூட் கெனால் பண்ணி சேவ் பண்ணிட்டு லைஃப் லாங் நீங்க அந்த பல்ல நேச்சுரல் டீத்தாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம், இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஞானப்பல் வந்து இந்த குறிப்பிட்ட வயசு வரதான் வரும். அண்ட் தென் பல் வரிசை வந்து இந்த மாதிரி மாறும்போது இந்தந்த வயசுல தான் மாறும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு 20-30 இந்த வயசுக்கு அப்புறமும் பல் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பல் முளைக்காது. அந்த ஞானப்பல் பாத்தீங்கன்னா உள்ளே இருக்கும். அது வலி வந்திருக்காது. மேபி ஃபியூச்சர்ல அதுல போய் ஃபுட் ஏதாவது அடைஞ்சிட்டு பெயின் வர சான்சஸ் இருக்கு. அதுக்கு அதனால தான் வருது. ஆமா, அதனால. ஓகே ஓகே மேம், அடுத்த காலர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் எனக்கு வந்து பல்லு கீழே, என் பேர் செல்வி. ஓகே மேம், எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து இங்கே திருநெல்வேலி பாளையங்கோட்டை கேட்டேன் மேடம். ஓகே மேம், உங்களோட சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேளுங்க. என்னம்மா? ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க. எனக்கு வந்து கீழே உள்ள பல் வந்து ஆடுது. சரி, கீழே உள்ள பல் வந்து ஆடுது. அவங்க வந்து டாக்டர் நான் கஷ்டம் பண்ணும்போது அவங்க வந்து வேர் வந்து ஈர் தொடுக்கலதான் இருக்கிறதுனால பல்ல எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, அது வந்து எனக்கு முன்னாடி உள்ள பல்லுங்கிறதுனால நான் போகவே இல்லை. சரி சரி, சரி பண்ணலாமா மேடம்? இல்லம்மா, ரொம்ப ஆடிடுச்சுன்னா அது எதுவும் பண்ண முடியாது. நீங்க எடுத்துதான் ஆகணும், வேற எதுவும் பண்ண முடியாது. எடுத்தா அதுல வந்து வேற ஏதாவது பண்ணலாமா? எடுத்துட்டு நீங்க பல்லு வச்சுக்கலாமா அந்த இடத்துல? சரிங்களா மேம்? அது எடுக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இருக்காதுமா. உங்களுக்கு ஆடுற பல்லு தான், ஸோ ஈஸியா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். அதான் மேம், பல்லு வந்து முன்னாடி பல்லு ரொம்ப ஆடுது அப்படின்னு அந்த மேம் சொன்னாங்க. அப்படி ஆடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கம்ஸ் வீக் ஆகிறதா காரணம். அது என்னன்னா அழுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அப்படியே கம்ஸை சாப்பிட்டு அப்புறம் போனை சாப்பிட்டு அப்படியே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த போன் சாப்பிடும் போது சுத்தி இருக்க போனுங்கும் போது அதை ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சு. இது இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 6 months once வந்து கிளீனிங் பண்ணிக்கிறது நல்லது. இது டென்டலிஸ்ட்ல போய் நம்ம கிளீனிங் பண்றது நல்லது. அந்த காரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரஷ்ல என்ன பிரஷ் பண்ணாலும் போகாது. அது டென்டிஸ்ட் கிட்ட வந்து கிளீன் பண்ணாதான் உங்களுக்கு அந்த அழுக்கு போகும். ஓகே ஓகே ஓகே. அண்ட் தென் முக்கியமான ஒரு கேள்வி, எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். என்னன்னா கீழ்நாடி பல்லு வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் பிடிங்கிறதுக்கு வந்துடுறாங்க. பட் ஆனால் மேல்நாடி பல்லுன்னு வரும்போது அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. என்னென்னா அதோட நரம்பு இந்த வழியாக போய் தலையில் போய் ஜாயிண்ட் ஆகிறதுனால சம்திங் ஏதாவது ஒன்று ஆயிரும், இல்லைன்னா தீராத தலைவலி வந்துடும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அதை வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க?
அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்து கேள்விப்பட்டு பயந்து இன்னும் வரைக்குமே நிறைய பேர் மேல்நாடி பல்னா இல்ல பல்வலியில நான் மாத்திரை போட்டு கூட இருந்துக்கிடுவேன், பட் ஆனா எடுக்கிறதுக்கோ ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் வராது, பயப்படணும்னு அவசியமே இல்லை. எந்த பல்னாலும் நான் ஈஸியா எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அப்போ இது தலைவலி எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்களே, பல்லு புடுங்கும் போது தலைவலி வந்தது, அது எதனால வருது? பல்லு புடுங்கும் போது வராது, பல்லு வலினால வரும். ரேடியேட்டிங் பெயின் சொல்லுவாங்க, ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே இங்க வலிக்கிறது இங்க வலிக்கிறது அந்த மாதிரிலாம் வரும். அது வந்து பல்லு வலி தான். பல்லு புடுங்கும் போது எந்த பெயினும் இருக்காது, எல்லாம் அனஸ்தீசியா போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி மேம் இப்போ குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது சாக்லேட்ஸை வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாமல அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேசிக்காக நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி இந்த மாதிரி பல் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு நம்ம எப்படி ப்ரிகாஷன் பண்ணுறது? ஆக்சுவலாக குழந்தைங்க கேட்குறது கஷ்டம் தான். நீங்கள் என்ன பண்ணோன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த டேக்கு உனக்கு 1 சாக்லேட் தருவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் மாற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டவுன் பண்ணணும், சாக்லேட் கன்சப்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அந்த மாதிரி தான் குழந்தைங்கன்ற பட்சத்துல பெரியவங்கன்னா சொன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களால முடியாது. சோ அந்த மாதிரி வீக்லி ஒன் சாட்டர்டேயோ சண்டேயோ 1 சாக்லேட் அப்படி. அப்ப அந்த டேக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அன்னைக்கு 1 சாக்லேட். இல்ல இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் கேட்டுக்கிட்டாங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லதா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டாக்டர்கிட்ட ஷேர் பண்ண போறோம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐடென்ட் டென்டல் கிளினிக்கின் லைஃப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய நேயர்களுக்கு அவங்களோட பல் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு வந்து மேடம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, லைவாவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிளினிக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபுரம் ஜங்ஷனுக்கு அடுத்தாப்புல மேம்பாலம் ஏறி இறங்கும் போது இருக்குதே நம்ம ஸ்ரீபுரம், அங்க வந்து சென்ட்ரல் தியேட்டருக்கு எதிரில் தான் இருக்குது ஐடென்ட் டென்டல் கிளினிக். அங்க நீங்க போனீங்கன்னா டாக்டர் கார்த்திகா இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுடைய பல் சம்பந்தமான நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்க நிச்சயமா அவங்கள போய் தொடர்பு கொண்டு நீங்க போய் உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸையுமே நீங்க கிளியர் பண்ணிக்கிங்க அண்ட் ஸ்மைலி ஃபேஸா எப்பவுமே இருக்கலாம். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசிகிட்டே வரோம். அதாவது பல் செட்டு கட்டுறாங்கல்ல, பல்லு எதுவுமே இல்லாமல் கட்டுறதுக்கும் ஒரு சில பல்லு இருக்குது ஆனால் பல் செட்டு கட்டணும் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா பல் இல்லாமையும் கட்டலாம், ஒரு சில பல் வச்சு ஒரு சில பல் இருந்தா பெட்டர். இப்போ ஒரு பல் இருந்தா கூட அது வந்து கொஞ்சம் ஹோல்டு கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த செட்டுக்கு. சுத்தமா பல் இல்லாம கட்டுறதை விட அந்த மாதிரி ஒரு பல் இருந்தா கூட இதை எடுத்துட்டு கட்ட வேணாம், அதை சேவ் பண்ணியே நம்ம கட்டிக்கலாம். அப்படி சேவ் பண்ணி கட்டும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ், அது எப்படி வரும் சார்? மேட்சிங் ஆறது எப்படி வருது? ஷேட் இருக்கு, அது நாங்க வச்சு செக் பண்ணி தான் பண்ணுவோம் எல்லாமே. உங்களுக்கு உங்க ஷேட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி ஷேட் பண்ணி பல் செட் வர்றதெல்லாம் அதுவும் இப்பதான் இருக்குதா இல்லனா ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே இருக்குதா? இப்போ ஒரு 15-20 இயர்ஸாவே இருக்கு அந்த ஷேட் எல்லாமே. சோ அதை வச்சு கரெக்டா அந்த ஷேட் மட்டும் பெர்ஃபெக்ட்டா உங்ககிட்டயும் நாங்க காமிப்போம், இந்த ஷேட்ல பல்லு வரும்னு சொல்லி நாங்களும் அதை டிசைட் பண்ணுவோம். சோ நாங்களும் பார்த்து அதை நீங்க கரெக்டா இது பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எது டிஃபரன்ஸ்மே இல்லாத அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து மேம் நீங்க சொன்னீங்க கடுவா பல்ல தான் நமக்கு வந்து அதிகமா சொத்தை பல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஒரு சிலரெல்லாம் பார்த்துருக்கேன் நானுமே, அந்த ஸ்மைல் பண்ணும்போது முன் பல்லுல கூட இருக்கும், அது அவங்களுக்கு எப்படி வரும்? முன்பல் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஜாஸ்தி பார்த்திருப்பீங்க. அது ஏன்னா நைட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பால் பாட்டில் அப்படியே வச்சிருவாங்க. சோ அது இருக்கும்போது அவங்க அந்த தூங்குன நேரத்துல அவங்க அந்த வாயில வந்து அந்த சுகர் கன்சப்ஷன் இருந்துட்டே இருக்கும். அந்த நைட் லாங்கா இருக்கும்போது அந்த சொத்தைகள் ஜாஸ்தியா வரும். அதனாலதான் யங் அடல்ட்ஸுக்குமே இப்ப நிறைய முன்னாடி பல்ல இந்த இடத்துல முன்னாடி வெளியே தெரியாத, அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இங்க என்னமோ ஒரு மாதிரி இருக்குன்ட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சின்னதா இருக்க பட்சத்துல அது ஃபில் பண்ணிக்கலாம், பெருசாச்சுன்னா ரூட் கனால் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். மேம் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது ஒரு பல்லு இருந்தாலும் அதை வச்சுட்டு நம்ம வந்து மீதி பற்களை வந்து கட்டலாம் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணணுமா? இந்த வயசுக்கு அப்புறம் தான் பல் கட்டலாம் அப்படிங்கிறது எதுவும் இருக்கு? யார் வேணாலுமே கட்டிக்கிடலாம்? ஏன்னா ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், பற்கள் போயிருக்கும், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறவங்க இல்ல யாருனாலும் கட்டிக்கலாம் பல்லு. இந்த ஏஜ் அந்த மாதிரி ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. இப்போ காலர் பார்த்துருவோம். ஹலோ வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே ஓகே டாக்டர்கிட்ட நீங்க கேளுங்க உங்களோட டவுட்ஸ். சொல்லுங்கம்மா. ஓகே
உங்க ஏஜ் என்னம்மா? கிளிப்பு போட்டு ரெடிமேடா கிளிப்பு போடுறதுமா? உங்களுக்கு வந்து நீண்ட மாதிரி இருந்தா அது உள்ள போகணும்னா நீங்க பெர்மனண்டா கிளிப் தான் போடணும். பெர்மனன்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா 1.5 to 2 years ட்ரீட்மெண்ட் போகும். மந்த்லி ஒன்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணி நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாமா? உங்க ஏஜ் என்ன? ஹலோ ஹலோ ஓகே, பட் அவங்களோட கொஸ்டினை வந்து அவங்க கேட்டுட்டாங்க. இப்போ மேம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பற்கள் வந்து ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லுக்கு வித்தியாசங்கள் இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, பல் நீண்டிருக்கும், நீங்கள் கிளிப் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சமாக தனியும். அது தனிகிறது என்ன ப்ராசஸில் தனியுது, அண்ட் தென் அது தனிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 2 பல்லு மட்டும் ரொம்ப நீளமாக இருக்குது, அதை என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்லு ஏன் முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆகினா ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும், பல்லு பெருசாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால ஸ்பேஸ் இல்லாமல் அந்த முன்னாடி பல்லு வந்து முன்னாடி எடுத்துட்டே வரும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 2 பல் எடுத்துட்டு மேலே உள்ள 2 பல் எடுத்துட்டு ஸோ அதை உள்ள கிளிப் போட்டு சரி பண்ணுவாங்க. ஸோ அது உள்ள அந்த ஸ்பேஸ் வந்து அகாமடேட் ஆகி கரெக்ட் ஆகிடும். அப்படி இல்லாமல் பண்ணீங்கன்னா அது பெர்மனெண்ட்டாக கண்டிப்பாக கரெக்ட் ஆகாது. ஓகே ஓகே, அடுத்த காலர் பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். பேட் ஸ்மெல். ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி காரை படிச்சதாலும் ஸ்மெல் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வயிற்றுல அல்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட ஸ்மெல் வர சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணாலே போதும். நீங்கள் ஐடென்ட் டென்டல் கிளினிக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. டாக்டர் கார்த்திகா வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா சார்? யா, தேங்க்யூ ஸோ மச். இதை பற்றி நானே கேட்கணும்னு நினச்சேன். அதாவது நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் வந்து அந்த பேட் ஸ்மெல் வந்து பேசும்போது ரொம்ப தயக்கமாக இருக்கும். பக்கத்தில் இன்னும் நம்ம எப்படி பேசினாலுமே அது ஒரு முகசுழிப்பை கொடுத்துருது. ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம வீட்டில் இருந்து இந்த மாதிரி பண்ணுனா ஓரளவு கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னா என்ன சஜஸ்ட் பண்ணுங்க? என்ன சாப்பிட்டாலும் நல்லா வாய் கொப்பளிக்கணும். ஈவன் டீ காஃபி குடிச்சா கூட நல்லா வாய் கொப்பளிச்சுட்டாங்களே அந்த இதெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த காரை படிகிறது கம்மியாகும். அந்த இது இன்னொரு டவுட் இருக்கு என்னன்னா, அந்த டங் கிளீனர் வச்சு நம்ம வந்து டங் கிளீன் பண்றது வந்து கரெக்டா இல்லையா? கரெக்ட், கண்டிப்பா பண்ணணும். கிளீன் பண்ணணும். டெய்லி மார்னிங் எந்திரிச்சோடனே டங் கிளீன் பண்ணணும். அது மாதிரி 2 தடவை மார்னிங் நைட் ப்ரஷ் பண்ணணும். நைட் ப்ரஷ் பண்ண பிறகு சாப்பிடக்கூடாது. தூங்க போற டைம் கண்டிப்பா ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கணும். ஓகே, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணலாம் உங்க டீத்தை. இன்னும் கொஞ்சம் நாள் அதை வந்து சேஃபா வச்சுக்கிடலாம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நம்ம ஏற்கனவே இப்போ வந்து ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப கெமிக்கல் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம இன்டேக்கனாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் அண்ட் தென் பவுடர் இதெல்லாமே வெளி தோற்றத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே போய் இப்போ வந்து உள்ள இன்டேக்கனாகவும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இதனால வந்து பாதிப்பு பற்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக நிறையா பேக்கரி ஐட்டம்ஸ், கேக், பேஸ்ட்ரீஸ், அப்புறம் சாக்லேட்ஸ், ஸ்டிக், ஜங்க் ஃபுட்ஸ் இது மாதிரி எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். ஸோ அதான் நீங்கள் எது சாப்பிட்டாலும் நல்லா அட்லீஸ்ட் வாயாச்சும் கொப்பளிச்சு சிறு விஷயத்த செஞ்சு ஈஸியாக பண்ணக்கூடியது ஒன்று. நம்ம எப்படி கை கழுவ போகிறோம், அந்த டைமில் நீங்கள் கார்கிள் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து ஒரு சிலர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக பதிய வைக்கிறது என்னென்னா, இந்த வாய் மவுத் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது வந்து சாத்தியமாக கரெக்டாகுது அந்த மாதிரி பண்ணுறது? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஃபுட்ஸ் ஏதாவது எடுக்கும்போது இல்லைன்னா டீ காஃபி இப்படி குடிக்கும்போது மட்டும் நம்ம வந்து வாய் கொப்பளிச்சா போதுமா? இல்ல, கார்கிளிங் பண்ணிக்கலாம். நீங்க நார்மலா ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கம்ஃபர்டபிள் இல்ல உங்களுக்கு அப்படின்னு தெரியும் போது கார்கிளிங் பண்ணிக்கலாம். வாட்டர் வச்சே நீங்க நார்மல் வாட்டர் வச்சே பண்ணிக்கலாம். இந்த ஆயில் புல்லிங் பண்ணலாம். ஒன்ஸ் மார்னிங் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்ன ஆயில்? மெயிட்டா பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய். ஓகே, சோ உடம்புக்கும் உங்களுக்கு நல்லது. ஆமா, அது குளிர்ச்சி கொடுக்கறதுனால. ஓகே, அண்ட் தென் இன்னொரு சந்தேகம் இருக்குது என்ன அப்படின்னா, இப்போ வந்து சின்ன வயசில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பல் வரிசையும் சரி அண்ட் தென் பற்களில் ஓரளவு ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். அண்ட் விழுறதும் சரி அது முளைக்கிறதும் சரி ஒரு அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பற்களோட வரிசையும் சரி அது பார்க்குறதும் சரி ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப விகாரமாக மாறிடுது. அதுக்கு காரணம் என்ன? அது வயதானதுக்கு அப்புறம் ஒரு 50+ அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த
பற்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப விகாரமா மாறிடுறாங்க. பல்லெல்லாம் முன்னாடி தள்ளின மாதிரி. அது எப்படி, எதனால? பல்லு லென்த் ஜாஸ்தியான மாதிரி. ஆமா, பார்க்கும்போது நமக்கு வந்து இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பல்லு இருக்குதா, அப்போ சின்ன வயசுல இவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருது. அது எப்படி வரும்? அது மெயினா பாத்தீங்கன்னா கம்ஸ் கீழே இறங்கிரும், தானே கீழே இறங்கி தானால அந்த காரனால மைக்ரோ ஆர்கானிசம் சாப்பிட்டு அந்த கம்ஸ் வந்து கீழே இறங்கிரும். ஸோ அந்த ரூட் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் பல்லோட வேறு. ஸோ என்ன ஆகும்னா அது அந்த பிடிப்பு இருக்காதுல்ல, அந்த போனோட பிடிப்பு, ஸோ அது முன்னாடி நகர்ந்துருது. ஸோ அந்த மாதிரி வந்து தான் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருது, எத்து பல் மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியும். ஆமா, அதாவது வயசானவங்க மெயினா பாத்தீங்கன்னா பல்லு வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அது வயசு ஏற ஏற நம்மளோட உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த் ஃபுல்லா போய் அதே மாதிரி பற்கள்லயும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால இப்படி நமக்கு தோற்றம் வந்தது. ஒன்ஸ் கண்டிப்பா கிளீனிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீட்டா. ஓகே மேம், இன்னும் நம்ம பேசுவோம் தொடர்ந்து. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டென்டல் கிளினிக்கின் லைஃப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நம்ம நிலையத்துக்கு டாக்டர் கார்த்திகா வந்திருக்காங்க. அவங்க தான் நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சிறு வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பற்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதில் உள்ள சந்தேகங்கள் எல்லாமே நிறைய நேயர்கள் கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அப்படி நம்ம நிகழ்ச்சியில் கடைசி நேர் யாருங்கிற பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சத்யா. ஓகே மேம், உங்களோட சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. கொஞ்சம் பல்லு உள்ளே வெளியுமா ரொம்ப உத்திரமா வருது. ஓகே, போடணும்னா எந்த ஏஜ்ல போடலாம்? மெயினா பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணுமா. 12 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பெர்மனன்ட் டீத்தும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து கிளிப் போட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆமா, 1.5 to 2 years வருமா ட்ரீட்மெண்ட். மந்த்லி ஒன்ஸ் நீங்க செக்அப் வரணும். அந்த மாதிரி பண்ணி கண்டிப்பா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். மேம், உங்களுக்கு வந்து இந்த துறை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிடுறேன். எப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு யாருமே தன்னோட கீ செயினில் வந்து நம்மளோட ப்ரொஃபஷ்னலில் வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்களோட கீ செயினில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அதை பார்க்கும்போது உண்மையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அண்ட் ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. ஒரு பொண்ணு இந்த அளவில் வந்து வளர்ந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையில நானும் ஒரு பொண்ணுங்கிறத அந்த டைமிங்கை வந்து ஐ ஜஸ்ட் ப்ரவுட் ஆஃப் யூ. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலில் ரொம்ப விரும்பி அர்ப்பணித்து நம்ம வந்து அதுக்குள்ளே மூழ்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுது? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே டாக்டர்ஸு. நான் 3rd generation டாக்டரு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பரம்பரையாகவே இருக்கு. ஆனால் டென்டிஸ்ட் நான் தான் ஃபர்ஸ்ட். எல்லாருமே கார்டியாலஜிஸ்ட் அந்த மாதிரி எல்லா ஸ்பெஷலிஸ்டும் இருக்காங்க. வீட்டில் எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் வந்து டென்டிஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது? ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் மெடிசன் படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு என்னமோ டென்டிஸ்ட்ரி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. +1 படிக்கும் போதே வந்துருச்சு. ஸோ அப்பயே மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா? அதனால தான் எனக்கு வந்து டென்டிஸ்ட் மேலே அதிகமான ஈர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்கிற அளவில். மெயினாக பார்த்தீங்கன்னா லேடிஸுங்கும் போது நிறைய ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேமிலிக்கு ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்சமாச்சும். இப்போ ஜென்ரல் மெடிசன் போயிட்டீங்கன்னா நைட் ஷிஃப்ட், அது இது நைட் டியூட்டி கால்ஸ், அது இது டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளானிங் எல்லாம் ஃபியூச்சர் பிளானிங் எப்போ பண்ணியிருக்கீங்க? அப்போ ஸ்டடீஸ் பண்ணும் போதுல இருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. டாக்டர் ஃபேமிலினால நம்மளுக்கு தெரியும் வெறுப்பு வந்துரும் அது மேலே. ஸோ அதனால சரி டென்டிஸ்ட்ரின்னு சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து நம்மளோட குழந்தைங்க நம்மளை வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நிறைய நல்ல அழகாக பிளான் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம ஊரில் இன்னுமே நிறைய பெண்கள் இருக்காங்க லேடி டாக்டர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஜென்ஸ் கிட்ட நம்ம போய் பற்களை காட்டுறதோ இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல வந்து அந்த அளவில் வில்லிங்காக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு அவங்க வந்து டாக்டர்ஸ் அணுகாமல் இருந்தவங்க எல்லாருமே உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட நிலையத்தில் வந்து எங்களோட நிகழ்ச்சி மூலமாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம்.